வணக்கம். உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய உணவு முறைக்கு தகுந்த மாதிரியும் வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரியும் டிசீசஸ் வந்துகிட்டே இருக்குது. டிசீசஸ் வந்துட்டு போயிடுது. சில டிசீசஸ் கொஞ்ச நாள் அதிகமான நாட்கள் தங்கி மக்களை நிறைய பேரை சாகடிச்சிருது. நிறைய பேரை ஒரு சைடு எஃபெக்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருது. அந்த வகையில் நமக்கு கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய வேர்ல்டு லெவலில் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதை எதிர்க்க நிறைய டாக்டர்ஸ் முயற்சி பண்ணாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்காக நிறைய டாக்டர்ஸ் உயிரை கூட விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கொரோனா பெருந்தொற்று மக்களை பாதிச்சுது. அதே போல் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டிசீசஸ் உருவாகும், போகும், வரும். அதெல்லாம் எதிர்த்து அதுக்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம மக்களை காப்பாற்றிட்டே இருக்காங்க டாக்டர்ஸு. அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா கேரளாவில் மூளையை தின்னக்கூடிய அமீபாவில் பாதிக்கப்பட்ட 3 சிறுவர்கள் பலியாக்கி இருக்காங்க. அதனால் இப்போது தமிழகத்தில், ஏன்னா நம்ம கேரளாவோட பார்டரில் நம்ம இருக்கோம், நிறைய மக்கள் அங்கேயும் இங்கேயும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் கேரளாவில் இருக்காங்க. ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அப்படி மூளையை தின்னக்கூடிய அமீபா தொற்று குறித்து இப்போ பார்ப்போம். கேரளாவில் 3 குழந்தைகள் இறந்துருக்காங்க. இதனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்டரில் நம்ம இருக்கிறனால ரொம்ப சுகாதாரத்துறைக்கு தமிழக அரசு கடிதமே அனுப்பியிருக்கு. ஏன்னா இதுலேருந்து மக்களை காப்பாற்றணும், இமீடியட்டாக சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூளையை தின்னக்கூடிய அமீபா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமீபா தொற்று அப்படிங்கிறது மூளை திசுக்களை அழித்து மூளையில் ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பாதிக்கப்பட்டவங்க 97% அதிகமான பேர் உயிரிழந்துடுறாங்க. அமெரிக்காவில் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான மையம் இதை தெரிவிச்சிருக்கு. தன்னுடைய பக்கத்து மாநிலமான, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கேரளா இருக்கிறதுனால, அதில் கோழிக்கோட்டை சேர்ந்த மிருதுல் அப்படிங்கிற பையன் 14 வயசு, கண்ணூரை சேர்ந்த தக்ஷனா 13 வயசு, மலப்புரத்தை சேர்ந்த ஃபட்வா 5 வயது. இந்த 3 சிறுவர்கள் சிகிச்சை தந்தும் பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க. இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. கொரோனாவுக்கு பிறகு அதாவது மூளையை தின்னக்கூடிய அமீபா கண்டிப்பாக மக்களை பாதிக்கும் அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க. பொதுவாக டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மூளையை தின்னக்கூடிய அமீபாவுக்கான இந்த டிசீஸை பற்றி அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் அப்படிங்கிற இந்த மூளையை தின்னக்கூடிய அமீபா தொற்று முக்கியமாக நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து நடவடிக்கை எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துடணும். இது யாராருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்கி இருக்கக்கூடிய நீரில் குளிக்கிறத மக்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். பொதுமக்கள், குழந்தைகள் நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகளில் கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. தேங்கியிருக்கிற நீரில் இந்த மாதிரி பூச்சிகள், அமீபாக்கள் இருக்கிறதுனால அது மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு அவங்களுடைய மூளைக்கு சென்று மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்து அவங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, இந்த விஷயங்கள்லாம், வலிப்பு நோய் கூட சில பேருக்கு வருது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இமீடியட்டாக டாக்டர்ஸ் காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் மூளையை தின்னக்கூடிய அந்த அமீபா உடலில் நுழைஞ்சதுனால உயிரிழந்திருக்காரு. ஷாலினி மற்றும் அனில்குமார் அவங்களோட மகன் குருதத் 15 வயது பக்கத்தில் உள்ள லோக்கலில் உள்ள ஓடையில் நீந்திருக்காரு. அப்போ மூளையை உண்ணக்கூடிய அந்த அமீபாவால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதன் பிறகு அவர் நேற்று உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமீபா ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் தண்ணீரில் தான் வாழக்கூடியது. அமீபாங்கிறது ஒரு செல் உயிரி. பொதுவாக சூடான நன்னீர், அதாவது ஏரிகள், ஆறுகள், வெந்நீர் ஊற்றுகள், இதில் தான் இருக்கும். அப்புறம் மண்ணில் காணப்படும். ஒரே ஒரு வகை நெக்லீரியா அப்படிங்கிற அமீபா மட்டும்தான் மக்களை பாதிக்குது. அந்த நெக்லீரியா ஃபவுலேரி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அமீபா மனித உடலில் நுழைஞ்சோன்னே அது ஒரு மூளை காய்ச்சலை ஏற்படுத்துது. பிரெயின் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மூளை காய்ச்சலை ஏற்படுத்துது. அதன் பிறகு தான் அவங்களுக்கு இறப்பு ஏற்படுது.
2017ஆம் ஆண்டு முதல் இந்த அங்கங்கே ஒரு இறப்பு பதிவாக இருந்திருக்கு. ஆனாலும் இப்போ இந்த நீரிலிருந்து இந்த அமீபா மூக்கு வழியாக உடலில் நுழையும் போது இம்மிடியட்டாக அந்த மனிதரை பாதிக்குது அப்படின்னு தான் இப்போ அறிக்கை சொல்லுது. ஸோ மக்கள் நீச்சல், டைவிங், ஏரிகளில் போய் ஆறுகளில் நீருக்கடியில் தலையை வைக்கும்போது அமீபா ஈஸியாக மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு மூளைக்கு போயிடுது. அதனால தான் இந்த டிசீசஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையோ ஒருவரோ நீச்சல் குளத்தில் போய் குளிக்கிறாங்க, குளத்தில் குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமீபா தொற்று ஏற்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு தான் அந்த அறிகுறிகள் காணப்படுது. குமட்டல், வாந்தி அப்படிங்கிற இந்த தோன்றின பிறகு தான் அதை டெஸ்ட் பண்ண முடியுது. 12 நாட்களுக்குள்ளே கூட நம்ம அவங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இமிடியட்டாக டாக்டர்ஸ்கிட்ட நம்ம காமிக்கணும். அது அடுத்தது என்னென்னா, அவங்களுக்கு கழுத்தில் ஒரு இறுக்கம், ஒரு கவனமின்மை, வலிப்பு, அவங்களுக்கே ஒரு மாய தோற்றம், இல்லைன்னா சில பேர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அறிகுறிகளாக தொடங்க ஆரம்பிக்குது. இதை வச்சு இந்த நோய் ரொம்ப வேகமாக போயிடுது. 5லேருந்து 12ஆவது நாளெல்லாம் இவங்களுக்கு இந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிச்சிடுது. அந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்த பிறகு சில நோயாளிகள் 18 நாள்கள் வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். இமிடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இது தெரியறதுக்கே 5 நாள் ஆகிடுது. ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மூளையை சாப்பிடக்கூடிய அமீபா பற்றி ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 10 லட்சம் பேரில் 2.6 பேர் அசுத்தமான நீரை பயன்படுத்தி அதில் குளிக்கிறாங்க அப்படின்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. ஸோ தண்ணீரில் குளிக்கணும்னு ஆசைப்படுறங்க கொஞ்ச நாள் அதை தவிர்த்துருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த மூளையை தின்னக்கூடிய அமீபாலேருந்து நம்மளையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நாம் பாதுகாப்போம். அமீபாவை பற்றிய கருத்துக்களை, தெரிஞ்ச விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.